Hi guys, I'm Nivita. இந்த வீடியோவில் வந்துட்டு 11th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸில் வந்துட்டு எக்ஸாம்பிள் 11.10 தான் பார்க்க போகிறோம். இது வந்து சிம்பிள் அப்ளிகேஷன் தான். இவ்வளோ நேரம் பார்த்த இன்டகிரேஷனோட சிம்பிள் அப்ளிகேஷன் தான். எதுக்காகப்பா இவ்வளோ நேரம் இந்த ஃபார்முலாலாம் படித்தோம் அப்படின்றதுக்கான விட உங்களுக்கு இதில் தெரிய போகுது. என்ன அப்படின்னா எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்துட்டு 3x² - 4x + 5 கொடுத்துருக்காங்க. எஃப் ஆஃப் ஒன்னோட வேல்யூ 3, எஃப் ஆஃப் எக்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ பேசிக்காக உங்களுக்கு வந்துட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ண ஒரு வேல்யூ தான் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது. ஓகேவா? என்னன்னா டிஃப்ரென்ஷியேஷனும் இன்டகிரேஷனும் ஜஸ்ட் ஆப்போசிட். ஓகே, ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த டிஃப்ரென்ஷியேஷனை கேன்சல் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை இன்டகிரேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த டிஃப்ரென்ஷியேஷன் கேன்சல் ஆகிடும். ஓகே, கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஆப்வியஸ்லி எஃப் ஆஃப் எக்ஸ் நீங்கள் எஃப் ஆஃப் எக்ஸை கண்டுபிடிச்சிருவீங்க. ஓகே, இது எதுக்காக இருக்குது? எஃப் ஆஃப் 1 + 3 = 3 அப்படின்றது எதுக்காக இருக்குன்னா கான்ஸ்டன்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வரும். நம்ம இன்டகிரேட் பண்ணும்போது +c அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். கரெக்டாக இவ்வளோ நேரம் நிறையா ப்ராப்ளம்ஸ் பார்த்ததுல. ஸோ அந்த சியோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக தான் எஃப் ஆஃப் 1 = 3 அப்படின்னு இருக்குது. ஸோ எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ்னா என்னன்னா எஃப் ஆஃப் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். கரெக்டாக நான் சொன்னால எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கிறதுன்னு அர்த்தம், which is 3x² - 4x + 5. ஸோ நம்ம வந்துட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும்னா எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸை இன்டகிரேட் பண்ணணும். ஸோ இன்டெக்ரல் ஓவர் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் dx. ஸோ இதை இன்டகிரேட் பண்ணுறதுனா என்னது? இந்த பர்டிகுலர் எக்ஸ்பிரஷனை இன்டகிரேட் பண்ணுறதுன்னு அர்த்தம். ஸோ இன்டெக்ரல் ஓவர் 3x² - 4x + 5 dxன்னு வரும். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு உங்களுக்கு என்ன ஆகும்னா இன்டகிரேஷனும் இந்த டிஃப்ரென்ஷியேஷனும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா வெறும் எஃப் ஆஃப் எக்ஸ் மட்டும் வந்திருக்கும். = 3x² இன்டகிரேட் பண்ணீங்கன்னா 3 × x³ / 3ன்னு வரும். லைக் x²னா அது எந்த ஃபார்மேட்ல இருக்கு? x⁻n ஃபார்முலால இருக்கு. x⁻nனா x⁻n+1/n+1. ஸோ x² இருக்குன்னா x⁻3/3 அப்படின்னு வரும். x⁻2 + 1/2 + 1 வரும். -4 × xன்னு இருக்கு, அப்போ x²/2ன்னு வரும். பவர்ல 1 இருக்குன்னா என்ன பண்ணணும்? x⁻1 இருக்குன்னா இன்டகிரேட் பண்ணணும்னா x⁻1 + 1 / 1 + 1ன்னு வரும். ஸோ x²/2ன்னு வரும். அடுத்தது வெறும் 5ன்னு இருக்கு. அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு ஆக்சுவலி இப்போ இது எல்லாமே ஒரு அல்ஜிப்ரேக்கா இருக்கிறதுனால உங்களுக்கு இன்டகிரேஷனும் டிஎக்ஸும் உள்ள வரும், இன்டகிரேஷனும் டிஎக்ஸும் உள்ள வரும், இன்டகிரேஷனும் டிஎக்ஸும் உள்ள வரும். அப்படி அந்த கான்ஸ்டன்ட்டுக்கு இன்டகிரேஷனும் டிஎக்ஸும் உள்ள வரும்போது அந்த கான்ஸ்டன்ட் அப்படியே தான் இருக்கும். அந்த இன்டகிரேஷனும் டியும் கேன்சல் ஆகி உங்களுக்கு வரும் எக்ஸ் மட்டும் வரும். ஸோ பேசிக்காக ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு கான்ஸ்டன்ட்டை இன்டகிரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அது கூட ஒரு எக்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் டிஃப்ரென்ஷியேஷனை நம்ம கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0ன்னு ஆகிடும். ஓகேவா? ஆனால் இன்டகிரேஷனை பொறுத்தவரையில் கான்ஸ்டன்ட்டை இன்டகிரேட் பண்ணிங்கன்னா கூட ஒரு எக்ஸ் வந்திருக்கும். அடுத்தது 3 கேன்சல் ஆகிடும். 2 1 டைம்ஸ், 2 2 டைம்ஸ். ஸோ அதுதான் இங்கே மீதி எழுதியிருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் = x³ - 2x² + 5x + c. ஆப்வியஸ்லி இன்டகிரேட் பண்ணும்போது நமக்கு ஒரு கான்ஸ்டன்ட் வரும். ஓகே, கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்க? எஃப் ஆஃப் 1 = 3னா இந்த இடத்துல 1ங்கிறது என்னன்னா எக்ஸ்ன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ விச் மீன்ஸ் என்ன அர்த்தம்னா நீங்கள் எக்ஸோட வேல்யூ 1 அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு எஃப் ஆஃப் 1ஓட வேல்யூ 3ன்னு ஆகிடும். ஓகேவா? ஸோ அப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துலலாம் இதில் 1 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஓகே, இங்கே எஃப் ஆஃப் 1ன்னு வந்துடும். ஓகே, இங்கே வந்து 1³ வந்துடும். நெக்ஸ்ட் இங்கே -2 1² வரும். இங்கே +5 × 1ன்னு வரும், +cன்னு வரும். ஓகே, பேசிக்காக உங்களுக்கு எஃப் ஆஃப் 1 = 3ன்றது தெரியும். ஓகேவா? அப்போ எக்ஸுக்கு பதிலாக இங்கே எக்ஸுக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணுங்க இந்த இதில். இப்போ எஃப் ஆஃப் 1 = 1³ - 2 × 1² + 5 × 1 + cன்னு வரும். இந்த இடத்துல எஃப் ஆஃப் 1ஓட வேல்யூ என்னது? 3. அதனால 3 = 2 அப்படின்ற மாதிரி இந்த டேர்ம் வந்திருக்கும். ஓகேவா? அப்போ அடுத்த ஸ்டெப் என்ன ஆகும்? 3 = 1 - 2 + 5. இங்கே 1 - 2ஓட வேல்யூ -1, -1 + 5ஓட வேல்யூ 4. இப்போ 3 = 4 + cன்னு வரும். ஓகே, 4 அந்த சைடு எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? -4 + 3 = cன்னு வரும், which is -1 வந்திருக்கும். நம்ம சியோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் தானே கேட்டிருந்தாங்க. இந்த சியோட வேல்யூவை கொண்டு போய் இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணிங்கன்னா x³ - 2x² + 5x - 1ன்னு வந்துச்சுன்னா அதுதான் உங்களோட எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ. புரியுதா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஜஸ்ட் இன்டகிரேட் பண்ணியிருக்கோம். நார்மல் இன்டகிரேஷன் தான். இன்டகிரேட் பண்ணிட்டு எக்ஸுக்கு பதிலாக நீங்கள் 1 சப்ஸ்டிடியூட் பண்ணணும். ஓகேவா? 1 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா எஃப் ஆஃப் 1ஓட வேல்யூ 3. அதனால 3 = அந்த மாதிரி வருது. சியோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அதை கொண்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கிடைச்சாச்சு.
தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.